இன்னைக்கு வீடியோவில் ரெயின் சென்சர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெயின் சென்சர் பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயினாக வந்து வாட்டரோட ப்ரெசன்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணோம். இந்த மாடியூல் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிற ரீடிங் வந்து மாற்றி நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் பாட்க்கு வந்து அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இந்த ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் மாதிரி இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம இந்த பாட்டோட சென்சிட்டிவிட்டியை வந்து செட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த பாட்டிலேருந்து இந்த சிப்க்கு வந்து 2 ஒயர் போகும். ஸோ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஒயர் போட்டிருப்போம். ஃபீமேல் டு ஃபீமேல் ஒயர் வந்து ஜம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அந்த ஜம்பர் இது வந்து நீங்கள் மாற்றி கூட போட்டிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த சிப் பாட்டுக்கு போவோம். இந்த சிப் பாட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MH சென்சர் சீரீஸ். இந்த சிப் பாட்டுக்கு வந்து போவோம். அண்ட் இந்த சிப் போர்டில் வந்து 4 பின் இருக்குது. VCC, கிரவுண்ட், D0 அண்ட் A0. VCC அண்ட் கிரவுண்ட் வந்து as usual நம்ம பவர் கொடுக்கறது தான் இந்த சிப்க்கு. DO அப்படிங்கிறது வந்து டிஜிட்டல் பின், AO அப்படிங்கிறது வந்து அனலாக் பின். இந்த டிஜிட்டல் பின்க்கும் அனலாக் பின்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டிஜிட்டல் பின்னை பொறுத்த வரைக்கும் இந்த சென்சர் வந்து நமக்கு தண்ணி பட்டுச்சு அப்படின்னா வேல்யூஸ் வந்து ஜஸ்ட் வந்து 0 ஆர் 1, அந்த 2 வேல்யூஸ் மட்டும் தான் கொடுக்கும். ஒன்று 0 கொடுக்கும், இல்லை 1 கொடுக்கும். லெட்ஸே இங்கே தண்ணி படலை அப்படின்னா வேல்யூ வந்து 0வாக இருக்கும். தண்ணி பட்டுச்சு அப்படின்னா வேல்யூ வந்து 1ஆக மாறிடும். அதுக்கு வந்து நம்ம டிஜிட்டல் பின்னில் ஜம்பர் போட்டுவோம். இதே டிஜிட்டல் பின்னில் போட்டாமல் அனலாக் பின்னில் போட்டுறோம் அப்படின்னா இந்த இடத்துல தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அது வந்து 0 to 1023 இல்லை பிகாரம் இந்த மாதிரி ஒரு ரீடிங்கில் வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்கும். லெட்ஸே இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி படுது அப்படின்னா ஒரு 50 கொடுக்கும். இன்னும் நிறைய தண்ணி படுது அப்படின்னா ஒரு 100 கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வச்சுக்குவோம். ஸோ அதுதான் வந்து அனலாக் அண்ட் டிஜிட்டலுக்கு வந்து மாறும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து அது ரிவர்ஸாக இருக்கக்கூட பொறுத்திருக்கு, நம்ம சென்சஸை பொறுத்து. லெட்ஸி தண்ணி பட்டுச்சு அப்படின்னா வேல்யூ வந்து 0வாக இருக்கும்.